எனக்கு இத தாண்டா நான் எதிர்பார்த்தேன். உன் பிச்சைக்கார புத்தியை காமிச்சிட்டல்ல. பண்றதெல்லாம் ஃப்ராடு தானோ. என்னையே கிண்டல் பண்றியா? இப்ப வரேன்டா, உன் காலை நிஜமாவே ஒடிச்சிடுறேன் பாரு. முதலாளிமா, இந்த வீல் சேர் யாருது தெரியுமா? யாரோடது வசு பாட்டி? அந்த உத்தம பயலோடது. எனக்கு அப்போல இருந்தே சந்தேகம் முதலாளியம்மா. கால்ல அடிபட்டுருச்சுன்னு நடிக்கிறான்னு நினைச்சேன். இப்ப அது நிஜமாயிடுச்சு. கொஞ்சம் கூட வெக்கமானம் இல்லாம இந்த செதறு தேங்காய் இருக்குல்ல, அதை உடைச்சா பொறுக்க போறான். இந்த உத்தம உலக மகா ஃப்ராடு, சரியான கேடி பில்லா கில்லாடி ரங்கா. கால் உடைஞ்சிருச்சுன்னு பொய் சொல்லி உங்ககிட்ட காரியத்தை சாதிக்க பாக்குறான். அவனை நீங்க நம்பவே நம்பாதீங்க. இப்ப வீல் சேர் இல்லாம ஓடி வருவான். அப்ப கேளுங்க நீங்க. அம்மா, என்னால முடியலையே. இவன் என்ன இந்த நடிப்பு நடிக்கிறான்? ஆத்தி, அம்மா கால் வலிக்குதே. ஐயோ முடியலையே. என்னாச்சு உத்தமன்? அம்மா, யார் பண்ண வேலைன்னு தெரியலம்மா. ஒரே தாகம்னு வீல் சேர்ல இருந்து இறங்கி நடக்க முடியாம தவழ்ந்து போனோமா. திரும்பி வந்து பாக்குறேன், வீல் சேர காணோம். யாரோ தூக்கிட்டு வந்து இங்க போட்டிருக்காங்க. ஐயோ அம்மா, அதான் தட்டு தடுமாறி தவழ்ந்து வந்தம்மா. என்னால முடியலம்மா. ஐயோ. என்னது, தண்ணி குடிக்க போனியா? டேய், சதுர தேங்காய் பொறுக்க ஓடுனல்ல, நான் என் கண்ணால பார்த்தேன். இந்த காலோட என்னால எப்படிமா ஓட முடியும்? நீங்களே என் நிலைமைய பார்த்து சொல்லுங்கம்மா. அம்மா. வசு பாட்டி, நீங்க பண்ற வேலை உங்களுக்கே நியாயமா இருக்கா? பாவம் உத்தமன் கால்ல அடிபட்டு நடக்க முடியாம இருக்காரு. அவரை போய் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க. நான் அவனை துன்பம் படுத்தல முதலாளிமா. இவன் பொய் சொல்றான். இங்க பாருங்க, உண்மை எது பொய் எதுன்னு ஆராய வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. நீங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பண்றீங்க. பாவம் உத்தமன், அவரை போய் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க. உடம்பெல்லாம் தேஞ்சிருச்சுமா, ரொம்ப வலிக்குதுமா. ஐயோ. இத பாருங்க வசு பாட்டி, நடக்க முடியாத உங்களோட வலி எப்படி இருக்கும்னு எனக்கு தான் தெரியும். இந்த மாதிரி நடக்க முடியாதவங்களுக்கு வீல் சேருங்கிறது ஒரு சுவாசம் மாதிரி. முதல்ல அவரை தூக்கி அதுல உட்கார வைங்க. பாத்து பாத்து வசு பாட்டி, பாத்து. ரொம்ப நன்றிமா. சாரி உத்தமன். ஐயோ அம்மா, நீங்க எதுக்குமா பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? யாரோ பண்ண அயோக்கியத்தனத்துக்கு பாவம் நீங்க என்ன பண்ணுவீங்க? வாய் இருக்குன்னு நீளமா பேசுறவங்களுக்கும் கை இருக்குன்னு வாயில அள்ளி போட்டுக்கிறவங்களுக்கும் கால் பாதிக்கப்பட்டவங்களோட வலி எப்படிமா தெரியும்? டேய், நான் உலக மகா நடிகடா. இது வரைக்கும் இந்த வீட்டுல எத்தனை டிராமா போட்டிருக்கேன். இப்ப நீ எனக்கே நடிப்பு சொல்லி தெரியா? இருடா, உனக்கு நான் வச்சிருக்கேன். நீங்க பொங்கல் வைக்கிற வேலையை பாருங்க, நான் வேற ஏதாவது வேலை இருக்கான்னு போய் பாக்குறேன். ஏன் வசு பாட்டி, ஏன் கோயிலுக்கு வந்தும் எல்லாரும் நிம்மதியும் கெடுக்குறீங்க? ஐயோ இல்ல முதலாளியம்மா, நான் என் 2 கண்ணால பார்த்தேன். அவன் நடிக்கிறான். போதும் உங்க விளக்கம். நீங்க வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு இருக்கு. பாவி உத்தமா, என்னை இப்படி மாட்டி விட்டுட்டியே. ஏதோ ஓசியில அண்ணன் ஆகாரம் சாப்பிட்டு என் உடம்ப வளர்த்துக்கிட்டு இருந்தேன், அதுக்கு வேட்டு வச்சுட்டியேடா பாவி. வசு, நான் பண்றேன், நீ அதை பாரு. வசு, அந்த கரண்டியை கொடு. என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறா? ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. அர்ஜுன் சார், என்னாச்சு? ஒண்ணு இல்ல வசு, என் மேல பாஸ் இருக்கான்னு செக் பண்ண. இருக்கு. நீ பண்ணு. விளையாடாதீங்க சார், கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ணுங்க.
பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். வசு பாட்டி என்ன என்னாச்சு? முதலாளியம்மா பொங்கல் சீறி பாஞ்சு பொங்கிருச்சு. இனிமே உங்க குடும்பத்துல சந்தோஷம் பொங்கி பொங்கி வழிய போது பாருங்க. நல்லா கும்பிட்டுக்கோ. ஏய், அதை எடுத்து போடுறீ. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். அர்ஜுன் சார், இது சாமி பொங்கல். சாமி பேரை மனசுல சொல்லிக்கிட்டா மட்டும் போதும். அண்ணி, இன்னைக்கு நல்ல சகுனம். குலதெய்வ கோயில வச்சு பொங்கல் பொங்கிருக்கீங்க. அண்ணனுக்கு இருந்த திருஷ்டி எல்லாம் கழிஞ்ச மாதிரி இருக்கு. ஆமா மேடம், தம்பிக்கு வந்த ஆபத்து அதோட போயிடுச்சு. இனிமே உங்க 2 பேருக்கும் நல்ல காலம் தான். வசு, அங்க பூஜை முடிஞ்ச உடனே நாம பண்ண பொங்கலை சாமி முன்னாடி வச்சு நாம எல்லாரும் சாமி கும்பிடலாம். ம். அரிசி அள்ளி போடுங்க தம்பி. சாமி, ஆ. அத்தை இந்த பொங்கலை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. சரிம்மா, குடுமா குடு. என்னம்மா அது? பொங்கல் இப்படி தீஞ்சு போயிருக்கே, பார்த்து பண்ணக்கூடாதா? சாமி, இப்ப என்ன பண்றது? கல்யாண பொங்கல் இப்படி தீஞ்சு போயிடுச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்களேம்மா. சாமி, நீங்க தான் ஏதாச்சும் பண்ணணும் சாமி. தம்பி, என்ன சாமி? கொஞ்சம் வாங்கல. சொல்லுங்க. இந்த பொண்ணு வச்ச பொங்கல் தீஞ்சு போயிருச்சு. இந்த பொண்ணு வச்ச பொங்கல் தீஞ்சு போயிடுச்சுன்னு அம்மாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க. சாமி, வேற ஏதாவது பொங்கலை அரேஞ்ச் பண்ணி அம்மாக்கு தெரியாம வச்சு பூஜையை முடிச்சிடலாமா? அம்மாக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க. வேற அதுவும் சரிதான் தம்பி. சீக்கிரம் கொண்டு வாங்க, அம்மா வரதுக்குள்ள மாத்திடுவோம். வேற பொங்கல் எப்படி கிடைக்கும்? நீ அம்மா கிட்ட போய் இரு, நான் அரேஞ்ச் பண்றேன். ம். வசு, இனியா வச்ச பொங்கல் தீஞ்சு போச்சு. என்ன அர்ஜுன் சார் சொல்றீங்க? கோயில்ல வைக்கிற பொங்கல் தீய கூடாதே, அது அபசகுணம்ல சொல்லுவாங்க. அந்த இனியாக்கு பொங்கல் வைக்க தெரியுமா என்ன? அப்ப ஒரு வேஸ்ட். நாம வச்ச பொங்கலை சாமி முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டுலாம் வசு. சரி அர்ஜுன் சார். இந்தாங்க சாமி. சாமி, அந்த பொங்கலை மறைச்சு வச்சிருங்க. சரி. இந்த பொங்கலை வச்சு பூஜை பண்ணிடுறேன். ஓகே? சரிங்க தம்பி. இது யாருக்கும் தெரிய வேண்டாம். சரிங்க தம்பி, நான் பாத்துக்கிறேன். நீங்க பூஜைக்கு எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருங்க. சரி. பூசாரி ஐயா, ஆரத்தி காமிச்சிடலாமா? கொஞ்சம் இருங்கம்மா. கல்யாண பொண்ணு அவ பங்குக்கு ஆத்தாளுக்கு பொங்கல் பொங்கிட்டா. ஆத்தா அருளால எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுமா. இப்ப பையன் அம்மனை குளிர வச்சு ஆசீர்வாதம் வாங்கணும். அப்பதான் எல்லாம் நல்லபடியா நடந்ததுன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கு போற மாப்பிள்ள கோயிலை சுத்தி வரணும். அவ்வளவுதானே? இதோ சுத்தி வந்துடுறேன். தம்பி, சுத்தி வருதுன்னா நடந்து வருது இல்ல தம்பி. குலதெய்வ கோயில்ல கல்யாண வேண்டுதல்னா மாப்பிள்ள பையன் உடம்பையும் மனசையும் பூமி தாய்க்கு அர்ப்பணம் பண்ணணும். அப்படின்னா அங்க பிரதட்சணம் பண்ணணும். ஐயோ, அம்மா, இப்போ அண்ணன் அங்க பிரதர்ஷனம் பண்ணா அது ஏன் ஆனந்த், பண்ணா நல்லது தானே?
அது வந்து அர்ஜுன் தம்பிக்கு நாளைக்கு காலையில மீட்டிங் இருக்கு. அங்க பிரதட்சணம் பண்ணி உடம்பு வலி வந்துருச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும்ல, அதுக்காக தான் சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. சாமி பிரகாரத்துல உருண்டு வந்து வேண்டிக்கிட்டா நல்லதுதான் நடக்கும். அதோட வேண்டுதலை நிறைவேத்துறப்ப உடம்புக்கும் எதுவும் பண்ணாது. ஏன் தம்பி பூசாரி என்ன குட்டிக்காரனமா போட சொல்றாரு? மினுக்க உருண்டு தானே வர சொல்றாரு. அதெல்லாம் தம்பி கரெக்டா பண்ணிடுவாரு பூசாரியா. அண்ணா வேணாண்ணா, வயிற்றுல காயம் வேற இன்னும் ஆறவே இல்லை. அங்க பிரதர்ஷனம் பண்ணா ஏதாவது ஆயிரும். வேணாம் தம்பி, வசம் எடுத்து பாருங்க, கலங்கி போய் நிக்கிறாங்க. ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி தவிர்த்துருங்க தம்பி. அங்க என்ன தம்பி பேச்சு? நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. சூரியன் உச்சிக்கு வந்துட்டா அப்புறம் அங்க பிரதர்ஷனமே பண்ண முடியாது. மடப்பள்ளியில புளியோதரை வாங்கி தின்னுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இங்க பாரு, அங்க பிரதட்சணம் பண்ணாதான் எங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னா எனக்காக இல்லாட்டினாலும் வசுக்காக பண்ணுவேன். அடியே இனியா, என்னடி பாத்துக்கு நிக்கிற? கூட போய் அப்படியே உருட்டி விடு. பாட்டி பேசாம இரு, அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. கையெல்லாம் வலிக்கும். போராடி 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 பாத்தியா, அவ முன்னாடி போய் நிக்கிறா பாரு. வா வாடிங்கிறல வா. வயிற்றுல காயம் பட்டும் அர்ஜுன் சார் சன்னதியில அங்க பிரதட்சணம் பண்றாரு. அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, இத பாத்துக்கணும். பாத்தியா பாத்தியாடி, பூஜைக்கு வாடினா கை வரல கால் வரலன்னு இருந்தா இப்ப பாரு பொண்டாட்டி வேற உருட்டி விட்டுட்டு இருக்கா. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், ரத்தம் வருது சார். அர்ஜுன் சார் போதும் சார், காயத்துல இருந்து ரத்தம் வருது. வசு பரவாயில்ல, நம்ம போலாம். அர்ஜுன் சார் பாத்து, அர்ஜுன் சார் மெதுவா. அர்ஜுன் சார் மெதுவா. இது என்னது? அர்ஜுன் சார் காயத்துல இருந்து ரத்தம் வந்துட்டே இருக்கு. பரவாயில்ல வசு, பாட்டியும் இனியாவும் பாத்துட்டு இருக்காங்க. வசு என்ன முழுசா ஏத்துக்கிட்டா. நாங்க ஆசைப்படுற வாழ்க்கைய நீதான் கடவுளை எங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும். அர்ஜுன் சார் ஒரு நிமிஷம் சார், நான் வந்துடுறேன். தம்பி 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 இருங்க இருங்க இருங்க, நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. அது என்ன வயித்துல ரத்தம்? பாட்டி அது ரத்தம் இல்ல, குங்குமம். குங்குமமா? அது எப்படி அங்க ஒட்டுச்சு? பாட்டி அங்க பிரதட்சணம் பண்றப்போ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, போங்க அந்த பக்கம். அர்ஜுன் சார், அர்ஜுன் சார் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், பொறுத்துக்கோங்க.
தம்பி, அங்க என்ன அக்க போரு? அதான் கிளைமேக்ஸே வந்துருச்சே. பூசாரி ஆரத்தி காட்ட போறாரு. வாங்க இங்க வாங்க, நீங்க ஆரத்தி காட்டுங்க சாமி. இது ஓடி ஆடி உழைச்ச காசு, உங்க உடம்புல நல்லா ஒட்டும். பூசாரி ஐயா, சந்தோஷமா ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கி போடுங்க. பூசாரிக்கு இன்னைக்கு செம வேட்டைதான். எல்லாரும் போய் பிரகாரத்தை சுத்தி வாங்க, அதுக்குள்ள நான் படையெல்லாம் எடுத்து வச்சிடுறேன். வாங்க வாங்க வாங்க, புளியோதரை பொங்கல்லாம் காலி ஆயிடப்போகுது. வாங்க வாங்க வாங்க. தம்பி. சொல்லுங்க சாமி. தம்பி, பொங்கல் தீஞ்சு போனதும் நான் பயந்தே போயிட்டேன் தம்பி. அம்மா மட்டும் பார்த்துருந்தாங்கன்னா கலங்கி போயிருப்பாங்க. ஆனா கரெக்டான நேரத்துல வேற பொங்கலை கொண்டு வந்து கொடுத்து எப்படியோ சமாளிச்சிட்டீங்க சாமி. அது வேற பொங்கல் இல்ல சாமி. இந்த சன்னதியில என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு வச்ச பொங்கல். ஆமா சாமி. அம்மாவோட சம்மதத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க கிட்ட பேசுறதுக்கு இன்னும் நேரம் வரல. எங்க குலதெய்வத்தோட சம்மதமும் உங்களோட ஆசீர்வாதமும் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் சாமி. நல்லா இருங்க தம்பி, ரொம்ப சந்தோஷம். ஐயோ 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 ஐயோ, பொங்கலை மாத்தி வச்சு இப்படி ஃப்ராடத்தனம் பண்றாங்களே. இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? அப்படியே பாத்தியாடி, கிடைக்கிற கேப்ல எல்லாம் கெடா வெட்டுறான் உன் ஆளு. வாடி, இத போய் உன் மாமியார் கிட்ட சொல்லலாம். வா. வேணாம் பாட்டி. ஏண்டி? அவங்களுக்கு எதுவும் தெரிய வேணாம். யாரு என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். அத்தை விருப்பப்படி நான் தான் அவங்க வீட்டு மருமக. நீ எதுவும் பேச வேணாம், நான் பாத்துக்கிறேன். அப்படிங்கிற? ஆமா, நீ வா. பாரு சபாபா, என்ன சூடு. பா டிரைவரு, முதல்ல அந்த ஏசி ஆன் பண்ணுப்பா. முதலாளி எல்லாம் வராங்க, ஏசிய போட்டு வையே. அர்ஜுன், வீட்டுக்கு தானப்பா வர? இல்லம்மா, ஒரு புது ப்ராஜெக்ட் சம்பந்தமா சில ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ண வேண்டியது இருக்கு. அதனால ஆபீஸ் போகணுமா. நீங்க போங்க, நான் ஆனந்து உத்தமெல்லாம் பின்னாடி வந்துடுறோம். சரிப்பா, நீ ஆபீஸ் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்துரு. சரிம்மா. தம்பி, இப்ப நம்ம ஆபீஸ்க்கு போறோம். ஐயோ அப்பா, சொல்லிட்டு அடிங்க தம்பி. உங்ககிட்ட அடி வாங்குறதுக்கு மிதி வாங்குறதுக்குமே நான் சம்பளம் வாங்குற மாதிரி இருக்கு. உத்தமன், வசு நம்ம கார்ல வர்ற மாதிரி ஏதாவது பண்ணுங்க. நான் கூப்பிட்டா அம்மாவுக்கு சந்தேகம் வந்துடும். அவ்வளவுதானே? இப்ப பாருங்க. ஆமாமா, ஒரு நிமிஷம். என்கிட்ட கையில லேப்டாப் இல்ல. இந்த ப்ராஜெக்ட் பத்தின எல்லா விஷயமும் வசு மேடத்துக்கு மட்டும்தான் தெரியும். அவங்களும் இங்க கூட வந்தாங்கன்னா கார்ல போகும்போது நாங்க ப்ராஜெக்ட பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே போவோம். மீட்டிங்ல பேசுறதுக்கு வசதியா இருக்கும்ல. பிளான் பண்ணிட்டாங்களா? வசு, நீ அவங்க கூட வாமா. சரி வா வசு. கூப்பிட்டோட கிளம்பிட்டா பாரு ஆடிக்கிட்டே. வா வசு. சாரி, வேலை இருக்கு, அதனாலதான். போலாமா? இனியா பாய். பாய் அர்ஜுன். ஏய், என்னடி கொஞ்சிக்கிட்டு இருக்க? ஏறு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்களா? இருங்க, உங்களை பார்த்து